I'm running to be the next Prime Minister of Canada. No French? No French. ஸோ அப்படி யார் அந்த ரெண்டு பேரும் சொல்லி கிடைச்சுன்னா அது யாராக வேணாலும் இருக்கலாம். அனைத்து ஆனந்தா இருக்கலாம், சந்திர ஆரியாவாக இருக்கலாம், என்னுடைய கிறிஸ்டியா ஃப்ரெண்டாக இருக்கலாம், அது யாராக வேணும்னா இருக்கலாம். வெல்கம் பேக் டு இன்னும் ஒரு புது வீடியோ. இன்றைக்கான வீடியோ வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மாதம் 7ஆம் தேதி ஜஸ்டின் ட்ரூடோ சில பல காரணங்களால் லிபரல் கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் கனடா பிரதமர் பதவியிலிருந்தும் தான் வந்து விலகுவதாக வந்து நியூஸில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அப்படி அவர் சொன்ன அந்த நொடியிலேருந்து இந்த சமயம் வரைக்கும் பரவலான ஒரு விஷயம் வந்து பரவப்பட்டவர்களுக்கு என்னென்னு சொன்னால், அடுத்த தலைவர் யார், லிபரல் கட்சியின் அடுத்த தலைவர் யார், கனடா அடுத்த பிரதமர் யாருன்னு சொல்லி ஒரு பரவலான நியூஸ் வந்து யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து எல்லா மத்தியிலையும் வந்து எழுப்பப்பட்டு இருக்கு. ஸோ அது யார் என்ன யார் வாரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி வீடியோ பாருங்க. அப்போ தான் எனக்கு இதேமாதிரி நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாலும் இன்னுமே அவற்றை கட்சியான லிபரல் கட்சியாக வந்து கனடா வந்து ஆட்சியில் இருக்குது, பவரில் இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், கனடாவில் இச்சமயம் மட்டும் இன்னும் ஒரு எலெக்ஷன் வந்து நடவரில்லை. எலெக்ஷன் வந்து 2025ஆம் ஆண்டு அக்டோபர் நடத்துக்கு வந்து திட்டம் விட்டுருக்கணும். ஸோ லிபரல் கட்சி ஆட்சியில் இருக்கிறபடியாக லிபரல் கட்சி மேலே ஒரு பிரச்சனை வந்து வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே லிபரல் கட்சி வந்து ஒரு இடைக்கால பிரதமரை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணி அது வந்து அந்த ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கொள்ளணும் இந்த 2025 அக்டோபர் மாதம் மட்டும். ஸோ அதுக்கு வந்து யார் போட்டியிடும் யாருன்னு சொல்லி பலவிதமான கேள்வியை வந்து எடுத்தப்படும். இருந்தாலும் லிபரல் கட்சியிலேயே வந்து நிறைய பேர் வந்து பதவி ஆசை பிடிச்சிருக்கிறோம், தான் போட்டிடுறேன் சொல்லி எக்கச்சக்க பேர் வந்து போட்டிக்கு வந்து நிற்கிறோம். ஸோ அவை நிறைய பேர் இருந்தாலும் முக்கியமாக வந்து ரெண்டு பேராக வந்து அடிபடுது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 பேரும் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஸோ என்னதான் வந்து நிறைய பேர் வந்து பிரதமர் தான் விட போகிறோன்னு சொல்லி ஆசைப்பட்டு தங்களோட ஆசையை வந்து வெளிப்படுத்தி இருந்தாலும், இந்த 2 பேர் அடிபடுறதுக்கான காரணம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அவை வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தபடியா. ஸோ அப்படி யார் அந்த 2 பேரும் சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் முதலாவது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அனிதா ஆனந்த், 2வது வந்து சந்திர ஆரியான்னு சொல்லி ஒரு ஆள். இந்த 2 பேருடைய பேர் தான் வந்து பிரபலம் அடிபடுது. என்னதான் இந்த 2 பேருடைய பேர் வந்து பிரபலம் அடிபட்டாலும் அனிதா ஆனந்தோட ஒப்படைக்க இந்த சந்திர ஆரியான பேர் வந்து இப்போ சமீப காலமாக பெரிய பரவலாக வந்து அடிபட்டு. ஏன்னு சொன்னால், அது வந்து பெரிய சம்பவக்காரர்கள் அவர் காய்ச்ச விஷயங்கள் சொன்ன மீடியாவுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பயங்கர வைரலாக வந்து போய்கொண்டிருக்கு. அதால் அவரை பற்றி ஆள்தாப்பாவும் அதுக்கு முன்னே வந்து இந்த அனிதா ஆனந்த் சொல்லி பார்த்துட்டு போகும். இந்த அனிதா ஆனந்த் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இவன் அப்பா வந்து ஆனந்த், இவன் அப்பான பேர் வந்து ஆனந்த். அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு டாக்டர் ஆள். இவன் அம்மா வந்து பஞ்சாபை சேர்ந்தவா, அவாமே ஒரு டாக்டரான். அவன் பேர் வந்து சரோஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ இவா வந்து கனடா அரசியலில் கிட்டத்தட்ட 6 வருட காலமாக, அதாவது 2019ஆம் ஆண்டுலேருந்து கனடா அரசியலில் வந்து பணிபுரிஞ்சு வந்திருக்கிறா. இவா வந்து ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லாமல் இவா வந்து ஒரு சட்ட வழக்கறிஞராக வந்து இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இவா வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலையும் கியூன் பல்கலைக்கழகத்திலையும் வந்து படித்து பட்டம் பெற்றிருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் படித்து முதுகலை பட்டத்தையும் வந்து இவா வந்து பெற்றிருக்கிறா. ஸோ இப்படியெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் வந்து இந்த அனிதா ஆனந்த். ஸோ இவாண்ட பேர் வந்து முக்கியமாக அடிவதுக்கு காரணம் வந்து மீடியா தான். என்ன சொன்னால், லிபர் கட்சி வந்து நான் முதல்ல சொன்னேன், நிறைய பேர் வந்து சில பதவிக்கு வந்து ஆசைப்படணும்னு சொல்லி. ஸோ எங்களுடைய ஆக்களில் வந்து ஒரு இந்தியாவிலேருந்தோ இல்லாட்டி ஸ்ரீலங்காவிலேருந்தோ ஒரு ஆக்கள் வந்து இதுக்கு ஆசைப்படணும்னு சொன்னால் அந்த நியூஸ் வந்து பரவலாக வலிக்கிட்டுவாங்க. ஸோ அப்படி ஒரு பேர் அடிக்கப்பட்ட ஆள் தான் வந்து இந்த அனிதா ஆனந்த். ஸோ வா பெட்டி கூட இருந்தாலும் வா பெட்டி நாங்கள் மேலே பார்க்கறது வந்து ஒன்றும் இல்லை. அடுத்தாங்களோட சம்பவக்காரருக்கு போவோம். அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, தொடர்ந்து பாருங்க. இப்போதான் வீடியோட மெயின் பிக்சருக்கே வரும். சந்திரா ஆரியா. யார் இந்த சந்திரா ஆரியா? இவர் வந்து ஒரு கனடாவை சேர்ந்த நபர் இல்லை, இவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளி, அதாவது இந்தியாவை சேர்ந்த நபர். ஸோ இவர் வந்து கனடா வந்து ஒரு எம்பியா வந்து இருக்கிறார், லிபரல் கட்சியில் சேர்ந்து ஒரு எம்பியா வந்து இருக்கிறார். ஸோ இவர்கிட்ட பேர் ஏண்டா இப்போ பரவலாக வந்து அடிபடுது, இவர் பெரிய சம்பவக்காரன்னு சொன்னால், அப்படி என்னெல்லாம் சம்பவம் செஞ்சான்னு சொன்னால் ஓண்டா சொல்கிறேன்னு பாருங்க. கனடா பிரதமரை போட்டிடுறதுக்கு வந்து ஒரு சில கட்டுப்பாடு வந்துருக்கு. என்னென்னு சொன்னால், அந்த கனடா பதவியில் போட்டிடுறதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து டிபாசிட் பண்ணணும். அதாவது வந்து ஒரு $50,000, $70,000, $90,000 சொல்லி ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து நாங்கள் வந்து டிபாசிட் பண்ணணும். ஸோ அப்படி டிபாசிட் பண்ணுற பணம் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணப்படணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு போட்டிடுற ஆக்களை பொறுத்து. இப்போ குறைவான ஆக்கள் போட்டியிட்டோம்னு சொன்னால் அமௌண்ட்டுமே குறைவாக இருக்கும். நிறைய பேர் போட்டியிட்டோம்னு சொன்னால் அமௌண்ட்டு வந்து ஹையாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த தலைவர் பதவிக்கு வந்து எக்கச்சக்க பேர் ஆசைப்படிடும், எக்கச்சக்க பேர் போட்டிடும். ஸோ அதால் வந்து இந்த 90,000 வந்து இருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து 3,50,000 வந்து மாறி இருக்கு. ஸோ இவர் இந்த 3,50,000 மாறின பிறகு சடனாக
நானுமே போட்டிடுறேன், நானே 3,50,000 டிபாசிட் பண்ணுறேன்னு சொல்லி டிபாசிட் பண்ணி போட்டிடுறார். ஓகே, இவரை வந்து நிறைய மீடியா வந்து இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ அப்படி இன்டர்வியூ எடுக்கப்பட்ட ஒரு மீடியாவில் வந்து நிறைய கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி அந்த பெண் வந்து இந்த இன்டர்வியூ வைக்கிற பெண் வந்து நிறைய கேள்வி வந்து இவரை கேட்குறா. So getting ready, whatever the limit they want to place it on. So you think no matter what, even at $350,000, $400,000, $500,000, you'd be okay with that? I will do. Doesn't matter what is the limit they are going to put in terms of the expense or the deposit. I will meet it. அப்படி இல்லை கேட்ட முதலாக என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இவ்வளோ அமௌண்ட் டிபாசிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் ரைஸில் வந்து நிற்கிறீங்களே, நீங்கள் வந்து வின் பண்ணீங்களா, உங்களோட வின் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லி அதுக்கு சொல்கிறப்ப என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது நான் வின் பண்ணுவேன்னு சொல்லி 100% நம்பிக்கை இருக்கப்படியாத்தான் நான் இவ்வளோ காசை வந்து டிபாசிட் பண்ணி இந்த பிரதம பதவிக்கு வந்து ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி சொன்னோன்னே அவன் அடுத்த கேள்வி கேட்குறான்னு சொன்னால், இவ்வளோ காசு வந்து உங்களுக்கு பெரிய காசாக தெரியலையான்னு சொல்லி அதுக்குமே பதில் சொல்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், எனக்கு இந்த 3,50,000 சொல்கிறது பெரிய காசாக தெரியலை, இதுக்கு மிஞ்சியும் எனக்கு பணம் கொடுத்தா தான் இந்த பதவிக்கு வந்து போட்டியிட முடியும்னு சொன்னால், இதுக்கு மிஞ்சி எவ்வளோ பணம் வேணுமோ நான் வந்து கொடுக்க முடியும், கொடுத்து இந்த போட்டியிட முடியும்னு சொல்லி ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கார். இந்த பதிலாக வந்து ஆச்சரியப்பட வைக்கிற பதிலாக வந்து இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இவர் வந்து ஒரு சாதாரண எம்பி. ஒரு சாதாரண எம்பிக்கு வந்து பார்க்க போனோம்னு சொன்னால், இந்த 3,50,000 சொல்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து வந்து இந்த போட்டியில் நிற்கிறேன்னு சொன்னால், உண்மையாகவே வெளிப்படையாக கூட நின்றா எப்படியும் வின் பண்ண மாட்டார், எப்படியும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை வந்து இவர் வந்து சம்பாதிக்க மாட்டார். இந்த மீடியாலேயே இவற்றை பேர் வந்து நாரி போச்சு. ஸோ இதுக்கு மிஞ்சி இந்த போட்டியிட்டு உள்ள காசை கொடுத்து இவர காசு நட்டப்பட்டாலும் இவர் வந்து பிரச்சனை சொல்கிறாருன்னு சொன்னால், இவருக்கு பின்னுக்கு வந்து யாரோ இவரை வந்து தூண்டி விடணும், யாரோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆள் வந்து இவருக்கு பின்னுக்கு இருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக விடுங்க. யார் அந்த பவர்ஃபுல்லான ஆள்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்தியா பிரதமரான நரேந்திர மோடி என்று சொல்லி தான் வந்து மீடியா வட்டாரம் வந்து சொல்லுது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்குமே நிறைய ஆதாரம் வந்து சொல்லித்தரோம். அது என்னன்னு சொல்லி ஒன்றா பார்ப்போம். I'm in there. How's your French? Nope. No French? No French. Okay, the Liberal Party of Canada is the party of official bilingualism. It's going to be a tough one. I don't speak French either, so No, the point is that whether the Quebecers or English Canadians, it's not the language that matters, it's what is that they deliver to them. But the language matters very much in Quebec. No. At the end of the day, Quebecers see who delivers what. We have English-speaking, French-fluent Prime Minister for all the time. One of the things that matters to Quebecers are being a sovereign country, a sovereign republic. Yeah. And which Prime Minister has ever talked about that? Mr. Arya, if you're going to run for Prime Minister, I mean, you have to know that the French language matters, and French it matters in Quebec. Trust me. Profoundly. Trust me. At the end of the day, for French Canadians and English Canadians, the matters most is that how the children and grandchildren are going to prosper in this country. That is the thing that matters. Okay, we'll leave it there. We'll see what happens when the rules come out. But Chandra Arya, thank you for being here today. ஸோ இவருக்கு பின்னுக்கு நரேந்திர மோடி தான் வந்து சேப்பரான்னு சொல்கிறதுக்கு கனடா கவர்மெண்ட் வந்து சொல்கிற ஆதாரம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், 2024, you traveled to India and met with Narendra Modi. Why? கடந்த 2023 செப்டம்பர் மாதம் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கனடா பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த காலிஸ்தான் தலைவர் கொலைக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு சம்மந்தம் இருக்குது, அதுக்கேற்ற எல்லா ஆதாரம் வந்து என்னிட இருக்குது, அந்த ஆதாரத்தை வந்து அமெரிக்காவோட பரிசீலித்து போட்டு தாம் வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து வெளியிடுவேன்னு சொல்லி நியூஸை வந்து சொல்கிறார். அப்படி சொன்ன அடுத்த விடம், அதாவது 2024 மே மாதம் வந்து 3 பேரை வந்து ஜஸ்டினோட அரெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த 3 பேருமே இந்தியா கவர்மெண்ட்டுக்குள்ள வேசராகலாம், இவைக்குமே அந்த காலிஸ்தான் கொலைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி 3 பேரை அரெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ணது எப்போ சொல்லி கேட்டிங்கன்னா 2024 மே மாதம். ஸோ 2024 மே மாதம் 3 பேரை அரெஸ்ட் பண்ண பிறகு அதே 2024 ஆகஸ்ட் மாதம் இந்த சந்திர ஆரியா இருக்கிறன்னு அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து அன்ஒஃபிஷியலாக போகிறார். அதாவது கனடா நாட்டு எம்பி அன்ஒஃபிஷியலாக இந்தியாவுக்கு போகிறார். அன்ஒஃபிஷியலாக போனது வந்து தப்பு இல்லை, ஆனால் போய் அங்கே சந்திச்ச ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் இந்தியா பிரதமர் நரேந்திர மோடியை போய் சந்திச்சிருக்கார். அதாவது இந்த சந்திர ஆரியான்னு சொல்கிற ஆள் வந்து கனடா பிரதமருக்கு இல்லை வந்து வெளியே செய்யார். ஸோ அது வந்து அன்ஒஃபிஷியலாக இந்தியா போனதும் தப்பு இல்லை, ஆனால் அங்கே போய் அந்த நாட்டு பிரதமர் சந்திக்க போகிறோன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு கனடா பிரதமர்கிட்ட அனுமதி வந்து வேணும். ஸோ அப்படி அனுமதி ஒன்றுமே இல்லாமல் இந்தியாவுக்கு அன்ஒஃபிஷியலாக பயணம் செஞ்சு அங்கே போய் நரேந்திர மோடியை சந்திச்சிருக்கார். ஸோ அப்படி சந்திச்சா என்னெல்லாம் காய்ச்சல் சொல்லி தெரியாது, ஆனால் அப்படி சந்தித்த விஷயம் வந்து கனடா கவர்மெண்ட்டுக்கு வந்து வலுவான ஆதாரம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இவருக்கு பின்னுக்கு நரேந்திர மோடி தான் செயல்படுறான்னு சொல்கிறதுக்கு வந்து வலுவான ஆதாரம் வந்து கனடா கவர்மெண்ட் வந்து முன்வைக்குது. ஸோ இதில் வந்து இப்போ வெளிப்படையாக விளங்குது என்ன சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த $3,50,000 டிபாசிட் பணம் வந்து இந்தியா கவர்மெண்ட்டெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஸ்பெஷலி வந்து நரேந்திர மோடியால் வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு.
அதை முன்னிறுத்தன் இவர் வந்து இந்த கனடா பிரதமர் பதவிக்கு வந்து ஆசைப்படுறாருன்னு சொல்லி வெளிப்படையாக வந்து விளங்குது. So as a final question, no matter what the rules are, you're in. Do you have any caucus support? Do you have a campaign manager? Do you have people working with you on this campaign? Or in your riding, or is it national? It's national. My team is already working. The volunteers across Canada are already active. I'm in there. Well, I have to ask you a question because, your connections to India has been something that has come up. And the timeline here is important. September 2023, Justin Trudeau stood in the House of Commons and said he had credible evidence that agents of India may have been involved in the murder of Hardeep Singh Nijjar. In November of 2023, a U.S. indictment that was unsealed linked the Indian government to the Nijjar case. In May of 2024, the RCMP arrested 3 Indian nationals, and investigators said they believed there were ties to the Indian government. But then in August of 2024, you traveled to India and met with Narendra Modi. Why? ஸோ இதில் நீ என்னதாண்டா சொல்ல வர, யார் தான் அடுத்த பிரதமர், யார் தான் அடுத்த தலைவர் சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இதெல்லாமே வந்து இந்த லிபரல் கட்சி வந்து ஒரு நாடாக தான் போய் கொண்டிருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லிபரல் கட்சி மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதாவது இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதிக்குள்ள ஒரு தலைவர் வந்து தேர்ந்தெடுத்தே ஆகணும், ஒரு பிரதமரை வந்து தேர்ந்தெடுத்தே ஆகணும்ன்ற ப்ரெஷர் வந்து லிபரல் கட்சி மேலே இருக்குது. ஸோ அதுக்காண்டி வந்து அவசர அவசரமாக யாராக வேணுமானு தேர்ந்தெடுக்கலாம். அது யாராக வேணாலும் இருக்கலாம். அனைத்தானந்தா இருக்கலாம், சந்திர ஆரியாவாக இருக்கலாம், என்னுடைய கிறிஸ்டியா ஃப்ரெண்டாக இருக்கலாம், அது யாராக வேணுமானா இருக்கலாம். அப்படி யாராவே கொண்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனாலும் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நம்பிக்கையில்லா தீர்மானம். அதாவது எதிர்கட்சி தலைவர் வந்து, அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியான தலைவரான பியர் பொலிவரும் NDP கட்சியும் சேர்ந்து கட்டாய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கட்டாயம் வந்து கொண்டு வரும். அப்படி கொண்டா தான் வந்து கனடா அரசியலும் சரி, கனடா மக்களுக்கும் சரி 100% நிலைமை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடனடியாக லிபரல் கட்சியின் ஆட்சி வந்து கவுக்கப்பட்டு எலெக்ஷன் வந்து அமல்படுத்தப்படும். ஸோ எலெக்ஷன் வந்தால் தான் மக்கள் வந்து தங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவரை, தங்களுக்கு பிடிச்ச ஒரு கட்சியை வந்து ஆட்சியில் வந்து அமர்த்த முடியும். அது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 99% கன்சர்வேட்டிவ் கட்சி தான். கன்சர்வேட்டிவ் தலைவரான பியர் பொலிவரா வந்து அடுத்த பிரதமர் வந்து வரப்போகிறார். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கிடையில் ஏன்டா அவாண்ட பேர் அடிவிடுறது, ஏன்டா அவற்றை பேர் அடிவிடுறது சொல்லி கேட்டிங்கன்னா, இது எல்லாமே இந்த மார்ச் 9ஆம் தேதிக்கு வந்து லிபரல் கட்சி போகிற நாடகங்கள்லாம் இது எல்லாமே. ஸோ யாராக வேணுமா தலைவராக செலக்ட் பண்ணட்டும், அது யாராக வேணாமல் இருக்கட்டும், பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகட்டும், நம்பிக்கையில்லா தீர்மானம் கட்டாயம் பெறும், ஆட்சி கவுக்கப்பட்டும், எலெக்ஷன் பெறட்டும், எங்களுக்கு பிடிச்ச தலைவரை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கட்டும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து நன்றி. இந்த வீடியோ சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்க மட்டும் சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னும் வீடியோ சந்திப்போம். அது மட்டும் பாய்.